தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். என் மனசு ரொம்ப கூலா இருக்கு. அது கூலா தான் இருக்கும். என்ன சினிமா வசனம்லாம் பேசுறீங்க? இது சினிமா வசனம் கிடையாது, நம்ம ஜியோ டைலாக். அதுக்கு அடுத்துதான் ஹைலைட். என் உடம்பு முழுக்க ரத்தம் சூடாகிக்கிட்டே இருக்கு. என் மனசு கூலா இருந்தா கூட நரம்புல ஓடுற ரத்தம் சூடாகிட்டே இருக்கு. அந்த நரம்புல ஓடுற ரத்தம் கிடையாது, சிந்தூர். ஓ, இதுதான் அந்த ஃபுல் டயலாக. யார் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா அவருக்கு? இதுதான் மோடி ராஜஸ்தான்ல பேசியிருக்காரு. ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு அந்த ஸ்பீச்சுங்கிறது. என் ரத்தத்துல ஓடுறது என்ன? சிந்தூர். சிந்தூர் சரி அப்படின்னு அந்த ஏற்றத்தை பேசுறாரு. உங்க ரத்தத்துல எதுவும் ஓடுதா அந்த மாதிரி? என்னோட இதுல எல்லாம் நரம்புல ரத்தம் மட்டும் தான் ஓடுது. ஓகே, அப்படிதான் ஓடும். ஆனா ஏற்கனவே இங்க உள்ள மாநில தலைவரா இருந்தவர் மன்னிப்பெல்லாம் எங்க ரத்தத்துல இல்லைன்னாரு. இவரு சிந்தூர் இருக்குன்றாரு. பிஜேபி ரத்தத்தை தாண்டி வேற ஏதோ ஓடுது. மணிப்பில்லைன்னு ஓடுது, சிந்தூர்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நிறைய கேள்விகள் கேட்டு இருக்காரு. அது எப்படி கேமரா முன்னாடி வந்தா மட்டும் ரத்தத்துல சிந்தூர்லாம் ஓடுது? எப்படி ரத்தம் கொதிக்குதுன்றாரா? எப்படி கொதிக்குது? பாகிஸ்தான் அறிக்கை கொடுத்தோம்னா அறிக்கை எப்படி இந்தியா ஏத்துக்குச்சு? அவங்க ஏதாவது ப்ராமிஸ் பண்ண உடனே ஏன் ஏத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? ட்ரம்ப்புக்காக நம்ம இந்தியா அடமாக்கிற மாதிரி மோடி பண்ணியிருக்காருங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கேமரா முன்னாடிதான் ரத்தம்லாம் கொதிக்குது, சிந்தூர்லாம் பேசுறாருங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆமா, வசனமும் சினிமா வசனம் மாதிரி தான் இருக்கு. கேமரா முன்னாடிதான் அவர் இதெல்லாம் பேசுறாரு. அதனாலதான் நமக்கு தெரியுது. அதனாலதான் ராகுல் காந்தியுமே பதில் சொல்ல முடியுது. அவர் வீட்டுக்குள்ளே கொதிச்சுட்டு இருந்தாருன்னா இவர் எப்படி பதில் சொல்ல முடியும் ராகுல் காந்தி? அதனாலதான் அவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம இப்ப ஜம்மு காஷ்மீருக்கும் போக போறாரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த பஹல்காம் தாக்குதல் நடந்தப்பயே அங்க காயமடைஞ்சவங்கள நேர்ல போய் பார்த்திருந்தாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இப்ப 2வது முறையா அந்த பூஞ்ச் மாவட்டத்துக்கு போறாரு. அங்க இந்த பதிலடி தாக்குதல்லாம் கொடுத்தாங்கல்ல பாகிஸ்தான்ல, அதுல 20 பேர் உயிரிழந்திருந்தாங்க. ஒரு 70 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக தான் போறாரு ராகுல் காந்தி. ஓகே, எதிர்கட்சியை தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே தான் இருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தியும் வெளியுறவு கொள்கையை பத்தியும். அதே மாதிரி இந்தியா சார்பாக நிறைய குழுக்கள் வெளிநாடுகள் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நாட்டுக்கிட்ட ஆதரவு கேட்கறதுக்காக. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி காரங்க அந்த கராச்சிங்கிற ஒரு பேக்கரி பேர் வச்சிருந்தாங்கன்னா அந்த பேக்கரியில போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அந்த பதாதைகளை உடைக்கிறது, அந்த நேம் போர்டு கிழிச்சு போடுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்க. ஆமா, மைசூர் பாக்கு. அது பாகு மைசூர் பாகு தானா? அது பாக்குன்னு இருக்குல்ல, எப்படி இருக்கலாம்? அதை நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் ஸ்ரீ அப்படின்னு மாத்திருக்காங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான்ல INDன்னு வரும், வெர்சஸ் PAKன்னு வரும், பாக் அப்படின்னு வரும். மைசூர்லயும் மைசூர் பாக்குன்னு வரும். அது ஆமா, அதனால அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மோத்தி பாக், அதான் மோத்தி ஸ்ட்ரீன் மாத்திருக்கோம்னு சொல்லி ராஜஸ்தான்ல ஒரு பேக்கரி, தியோகர் பேக்கரின்ட்டு அதோட ஓனர் அஞ்சலி ஜெயின் பேட்டி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானை எல்லாரும் ஒரு வகையில நம்ம புறக்கணிச்சுட்டு இருக்கோம், நாங்க இந்த பேர்ல இருந்து தூக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த பேர் பிடிக்கல, மைசூர் ஸ்ட்ரீங்கிறது. மைசூர் பாரத் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், மைசூர் பாரத். ஆமா, ஆனா அவங்க ஸ்ரீ தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, இந்த நிஜாம் பாக்கு வச்சிருக்கலாம். நிஜாம் பாக்கு ஜி, மைசூர் ஜி ஜி கோச்சுக்குவாருங்க. சரி, மைசூர் மட்டும் தான் ஜியா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் வந்துரும்ல. ஆமா ஆமா, ஏற்கனவே அவரு அல்வா கொடுக்குறாருன்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மைசூர் பாக்கு வேற கொடுக்குறாங்க. மைசூர் அல்வான சேர்த்த முடியும், 2 ஸ்வீட் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆமா ஆமா, இல்ல எனக்கு என்னன்னா நிஜாம் பாக்கு, அஜந்தா பாக்கு அதெல்லாம் ஏதோ மாத்துறாங்களா? நிஜந்தா ஸ்ரீ கொடுக்குறா நல்லா இருக்காது. கோடம் பாக்கத்துக்குலாம் ஏதாவது மாத்தி விட்டுற போறாங்க, கோடம் ஸ்ட்ரீன்னு ஏதாவது இந்த மாதிரிதான் போய் பாக்கம் தானே பாக்குன்னு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்காது. சரி, இந்த ஜம்மு காஷ்மீர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுல ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் ஆளுநரா இருந்தாரு சத்யபால் மாலிக். அவர் நம்ம நிறைய அவரோட பேட்டிகள்லாம் பார்த்திருப்போம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த புல்வாமா தாக்குதல்ல தேர்தலுக்காக மோடி பயன்படுத்திக்கிட்டாருன்னா பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அவர் பாஜகல இருந்தவர் தான், அதனாலதான் அவர் ஆளுநரெல்லாம் நியமிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆளுநர் பதவியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்தாரு. ஆளுநர் பதவியில இருந்த போதே நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. கோவா பாஜக அரசு கொரோனால ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாரு கோவா ஆளுநரா இருந்தப்ப. இதெல்லாம் தாண்டி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த புல்வாமா தாக்குதல் நடந்தப்ப பலமுறை ஹெலிகாப்டர் கேட்டாங்க, ஹெலிகாப்டர் இந்த அரசாங்கம் கொடுக்கிறோன்னு சொல்லி ராகுல் காந்தி பேட்டியில தான் சொல்லியிருந்தாரு. ஆமா, அவரு ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கல, அதனாலதான் 40 பேரை இழந்தோம்லாம் சொல்லியிருந்தாரு.
இப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு ஒரு நீர்மின் திட்டம், அவர் அந்த ஆளுநரா இருந்தார்ல ஜம்மு காஷ்மீருக்கு, அந்த டைம்ல அந்த நீர்மின் திட்டம்ல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்திருந்தாங்க. அதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதுல இவருக்கும் இவரோட உதவியாளர் இவங்களுக்கு எல்லாம் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆண்டுகள் விசாரணை நடத்தினாங்க. இப்ப சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. சிபிஐ விசாரிச்சுட்டு இருந்தாங்களா? இடி இல்ல, சிபிஐ. சிபிஐ வந்து டெல்லி கோர்ட்ல இப்ப குற்றப்பத்திரிகையில தாக்கல் பண்ணியிருக்காங்க. சத்யபால் மாலிக் பேரும் அதுல இருக்கு. சோ அவருக்கு வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஆனா தன்னாட்சி அமைப்புன்னு தானே சொல்லுவாங்க. நேத்தோட எல்முருகன் சொன்னாரு, இடி வந்து தன்னாட்சி அமைப்புங்க, அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். அதே மாதிரி சிபிஐ எதிர்கட்சி குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா சிபிஐ அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க என் வேலையை பாக்குறோம். ஆனா என்னன்னா நமக்கு ஒண்ணு எனக்கு புரியலன்னா, தன்னாட்சி அமைப்பு தான் நாங்களே ஏத்துக்கிறோம், அதே எதிர்கட்சிகள் வீட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஆளுங்கட்சி வீட்டுக்கு போகவே மாட்டாங்களா? அது சிந்தூர் ஓடுற இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க இல்ல. ஆனா அவர் சொல்ற வரையும் கூட எனக்கு டவுட் இல்ல. இப்பதான் எல்முருகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம். எல்முருகன் சொன்னா ஏத்துக்கணும் பாருங்க. சரி. அதே மாதிரி RBI நிறைய 9 புதிய விதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் சர்ச்சை வந்து ஏற்படுத்தி இருக்கு, விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு, பல பேர் எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 9 பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, நகையில முதல்ல 80% வந்து கடனை வந்து கொடுப்பாங்க. இப்ப 5% குறைச்சு 75% வந்து கொடுக்க போறாங்களாம். அதே மாதிரி அடமானம் வைக்கணும்னா அந்த நகை எங்க வாங்கினது அதுக்கான ஆதாரத்தையும் நம்ம வந்து கொடுக்கணுமா, ரசீது இருக்கணும், பில் இருக்கான்னு கேக்குறாங்க. பில்லு வந்து எங்க இருக்கும்? பில்லு எங்க இருக்கும்னா, இப்போ நம்ம யாரோ மூதாதையர்கள் காலத்துல வாங்கியிருப்பாங்க. அப்படி கேக்குறேன் நானு. மூதாதையர் காலம் வாங்கியிருப்பாங்க, காலங்காலமா வந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த போய் பில்லு போனோம்னா எங்க மக்கள் தட்டி வந்து கொண்டு வர முடியும்? அதான் அவசர தேவைக்கு வந்து நகை கடைக்கு வந்து போறாங்க. அப்ப 75% தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்களா, பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஆமா. ஆனா இப்ப என்னன்னா, வெள்ளிக்கு கூட கடன் தரலாங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த ரூல்ஸ்ல. வெள்ளிக்கு அது சில நல்ல ரூல்ஸ் இருக்கு, பல விமர்சனத்துக்கு உள்ள இருக்கு. ஆமா, இந்த ரசீது மேட்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருட்டு நகை நிறைய வருது, அதை தடுக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஆனா அதுல இப்படி ஒரு டிராபேக் இருக்குங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து நகையை வந்து ரசீதோட வச்சிருப்பாங்க. சிம்பிள். ஏசிக்கு வாஷிங் மிஷினுக்கெல்லாம் ரசீது இருக்கும், ஏன்னா அண்மை காலத்துலதான் வாங்கியிருப்போம். அதுவும் ஒரு வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வாரண்டி எல்லாம் முடிஞ்சுன்னா அதுவும் தேவையில்லைன்னு போடுறதும் நடக்குது இங்க. பட் இன்னொன்னு, அது அழிஞ்செல்லாம் போயிடும் பிரிண்டட் பில்னா. இவங்க வந்து ஆதாரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை தாண்டி வந்து தங்க கட்டிக்கு கிடையாது, அதே மாதிரி வங்கிகள்ல வாங்கின தங்க காசுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம். 1 கிலோக்கு மேல வந்து அடமானம் வைக்க முடியாதுன்னு தங்க நகை கடனுக்கு நிறைய கிலோ வச்சிருந்தாங்கன்னா வாங்க போறாங்க. ஆமா, அது ஒரு ரூல்ஸா சேர்த்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாமே இப்போ ஒரு அவசர தேவைன்னா முதல்ல வந்து இந்த தங்க நகை அடமானம் வச்சுதான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. அதுல ஒரு சிக்கல் வந்திருக்குனால எதிர்ப்புகளும் வந்திருக்கு இதுக்கு. ஆமா, நேற்று வந்து IPS ஃபினான்ஸ்ல நாகப்பன் சார் பத்தி டீட்டெயிலாவே வந்து பேசியிருக்காரு. அந்த லிங்கையும் நம்ம வந்து கமெண்ட்ல வந்து கொடுக்குறோம், நிச்சயம் வந்து பார்க்காதவங்க வந்து பாருங்க. சரி, எதிர்கட்சிகள் எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம மாநிலத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அவசர தேவைக்கு போய் நகையை அடமானம் வைக்கிறாங்க, 70% மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்களா, பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறாரு. முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த என்ன சொல்றாருன்னா, RBI பொறுத்த வரைக்கும் நகை கடன்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கடந்த 10 வருஷத்துல 25 லட்சம் கோடி பெருநிறுவனங்களுக்கு வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்றாங்க, அவங்க தள்ளுபடி பண்றாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் வைத்திருந்து அடிக்கிறாங்க, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அது வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி ராமதாஸும் இந்த அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டு இருக்காரு. ஆமா, கூட்டணியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் RBI இந்த ரூல்ஸை திரும்பி வாங்கிக்கணும், இது வந்து ஏழை மக்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த RBI பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம டிமானிட்டைசேஷன் 8 மணி வந்து தான் பேசுவார். அதே மாதிரி பேசினாரு 2016. ஆமா, அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. இப்ப RBI அவங்க தரவை என்ன சொல்றாங்கன்னா, 2014 12 லட்சம் கோடியா இருந்தது ரொக்கத்துல மக்கள் அந்த பணப்புழக்கம்ங்கிறது, கையில எடுத்து இது பண்றது. இப்ப வந்து 34 லட்சம் கோடியா மாறி இருக்கான். ஆமா, இது RBI சொல்ற டேட்டா. டிஜிட்டல் இந்தியாவுக்கு கிடைத்த தோல்வியா இல்ல என்ன மேட்டர்னு புரியல. டிமானிட்டைசேஷனே மக்கள் கொஞ்சம் விழிப்போடு வந்து இருக்காங்களா, எப்ப வேணாலும் வந்து பணத்தை வந்து இது இலக்க நேரிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பணப்புழக்கத்தை அதிகமாயிருக்கு. இப்ப இவங்க சொன்னதும் இவங்க நடைமுறையில இருக்கிறதும் டோட்டலா முரணா இருக்கு பாருங்க. ஆமா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னாங்க ரொக்கத்துலதான் பயன்படுத்துறாங்க. ஒருவேளை ஏதோ குஜராத்ல அந்த மாதிரி எதுவும் சொல்றாங்க, அங்கதான் நார்த்ல அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க எல்லாமே UPI, GPay இப்படிதான் அதிகமா பயன்படுத்துறோம். ஆமா, நம்ம ஏதோ ஒரு வச்சுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு ரொம்ப கேஷா கொடுங்க சார்,
அப்படின்னு பதுக்கிறாங்க போல தெரியுது. பொட்டி பொட்டியா எங்கேயோ மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீடி வந்துடுறாங்களா டக்குன்னு, அதான் பணமா வச்சுக்கலான்ட்டு எடுத்துட்டு போறாங்க போல தெரியுது. சில அரசியல்வாதிகள் மத வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இன வெறுப்புன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா கூட மக்கள் எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு இந்தியாவுல. இப்ப நேத்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு பூனேல. வந்து திறந்த வெளியில கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க மகேந்திரா சன்ஸ்கிருதி தம்பதி. ஆனா மழை வந்துருச்சு. அது பக்கத்துலதான் வந்து இஸ்லாமிய ஒரு திருமணம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மஹீன் முசீன் காசி அவங்களுடைய திருமணம். இப்ப மழை வந்தோடனே அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம் இந்த இந்து ஃபேமிலி இஸ்லாமிய ஃபேமிலி கிட்ட, நாங்களும் வந்து உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கலாமான்ட்டு. தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த இந்து சம்பிரதாயங்கள்லாம் முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி 2 தம்பதியும் அட் அ டைம்ல வந்து மேடை ஏறி அந்த வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிருக்கு. அட் அ டைம்லவே வந்து சாப்பிட்டுருக்காங்க பந்தியில உட்காந்து. பாருங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மதச்சார்பின்மைக்கு இதுதான் இன்னொரு எடுத்துக்காட்டு. புனேல தான் நடந்திருக்கு. பக்கத்துல நாக்பூர்ல பார்த்து தெரிஞ்சுக்குங்க காங்கிரஸ்காரங்க இந்த செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா அரசும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அதனால வந்து காங்கிரஸ் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் RSS ஹெட் குவார்டர்ஸ் அங்கதானே இருக்கு நாக்பூர், அதனால சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா மைசூருக்கு வந்தோம்னா அந்த மைசூர் பாகு மைசூர் பாக்கு இல்ல, இது மைசூர் சாண்டல் சோப்பு. அது வந்து என்னன்னா அது கர்நாடகா கவர்மெண்ட் தான் அதை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நாடு முழுக்க. இப்ப என்னன்னா அதுக்கு ஒரு அம்பாசிடர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூதரா தமன்னாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரையும் சம்பளம் கொடுத்து கான்ட்ராக்ட் எல்லாம் பேசி வச்சிருக்காங்களாம். அவங்க இனிமே வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க, விற்பனை அதிகமாகும் அப்படின்லாம் வந்து அங்க கர்நாடகா மாநில அரசு சொல்றாங்க. ஆமா, மைசூர் சாண்டல் சோப்புக்கு விளம்பரத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது பாட்டு போட்டு ஆட் எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள இங்க சர்ச்சை ஆயிருச்சு. கன்னட நடிகைகளை செலக்ட் பண்ணாம எதுக்கு ஒரு இந்தி நடிகையை கூட்டு வந்து மைசூர் சாண்டல் சோப்புக்கு விளம்பரம் பண்றீங்கன்னு அங்க நிறைய பேர் இப்ப சமூக வலைதளத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்க நிறுவனத்தினால கேள்வி வந்து கேக்குறாங்க. ஏன்னா மக்கள் வரி பண்ணலாம் நிறுவனம் வந்து நடக்குது. ஆமா, அதுலதானே 6 கோடி போயிருக்கு. டான்ஸ் ஆடுவாங்களா என்னன்னு தெரியல அதுல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இந்தியா முழுக்க பிரபலம் ஆகணும் அந்த சோப்பு, அதனாலதான் தமிழா கூட்டு வந்தோம். இந்த அரசாங்க சார்பு விளக்க வேற அதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக டெல்லி கிளம்பி போயிருக்காரு. காலையில 9:50 ஃபிளைட்டு இங்க போய் இறங்கி இருக்காரு. உற்சாக வரவேற்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நாளைக்கு வந்து பிரதமர் தலைமையில இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்க போகுது. பல்வேறு மாநில முதல்வர்கள் வந்து கலந்துக்க போறாங்க. போன முறை மம்தா வந்து 5 நிமிஷத்துக்கு கிளம்பி வெளியே வந்தாங்க. இந்த முறை யாரும் வெளியே வருவா அப்படின்னு நாளைக்குதான் நமக்கு தெரிய வரும். தமிழ்நாடு அரசு சார்பா என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய நிதி வந்து நமக்கு தேவை, அது வாங்குறதுக்காகவும் அதே மாதிரி மாநில கோரிக்கைகளை சொல்றதுக்காகவும் தான் முதலமைச்சர் அங்க போயிருக்காருன்னு வந்து சொல்றாங்க. எதிர்கட்சியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதயகுமார் என்ன சொல்றாருன்னா 3 வருஷமா போகவே இல்லை அவரு, இப்ப ஏன் போறாரு அப்படின்னா சில விஷயங்கள தான் போறாரு. என்ன சில விஷயத்தோட திரும்பி வரக்கூடாது பாருங்க அப்படிங்கிறாரு. ஓ, அங்க குளிரா இருக்கு அவருக்கு ஜுரம் வந்துரும்னு சொல்றாரா இல்ல வேற எதுவும் சொல்ல வராரா? ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே. ஆனா வந்து இன்னொரு பக்கம் அந்த டாஸ்மாக் வழக்குக்கு தடை விதிச்சிருக்காங்க, விசாரிக்க கூடாதுன்னு. அது வந்து இடி வந்து விசாரிப்பாங்க, இதுக்கப்புறம் வந்து நிறைய வாதங்களை வச்சு அந்த தடையை நாங்க நீக்குவோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியும். ஆனா என்னன்னா இப்ப அடுத்த 2 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் விடுமுறை விட்டுட்டு போயிட்டாங்க. விடுமுறை வரைக்கும் இதே இல்லை தொடரும் வேற சொல்லிட்டு போனதுனால இப்ப 1.5 மாசத்துக்கு அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா கூட உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசே ஒரு 41 வழக்குகள் கூட விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, அந்த விசாரணை எப்படி போயிட்டு கேள்வி எழுப்பிருக்காங்க அந்த வெங்கடாஜலபதிங்கிற அவர் போட்ட வழக்குல. ஆமா, என்ன நிலையில இருக்குன்னே தெரியல. அதை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி அவர் வழக்கு போட்டிருந்தாரு. அதுல வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு இப்ப தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி ஒரு 3 வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க விசாரணைய. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து நீண்ட நாட்களா நடந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் அதுல இருந்து கண்டுபிடிச்சு இப்ப அருங்காட்சியகம்லாம் அங்க அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில். ஆனால் அது தொடர்பான அறிக்கையை தொல்லியல் துறை வந்து வெளியிடவே இல்லை. நிறைய கோரிக்கைகள் வந்தது நாடாளுமன்றத்துல கேட்டாங்க, வெளியிடுவோம்லாம் சொன்னாங்க, ஆனால் வெளியிடலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த அதிகாரி தான் அந்த வந்து அறிக்கையை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு தொல்லியல் துறைக்கு. நிறைய ஆய்வுகள் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் நிறைய திருத்தங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க.
இது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இதுக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க வந்து புராணங்களை தான் வந்து வரலாறா மாத்த நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்மளோட வரலாறை மறைக்க நினைக்குது பாஜக அரசு. 8 ஆண்டுகளா இதை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க, வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து வழிபாடு செய்ததுக்கான கடவுள் வழிபாடு செய்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை, அதனால வந்து இந்த கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த அறிக்கையும் திருப்பி அனுப்பிச்சிருக்கு மத்திய அரசு. இதனோட சிவகங்கை போயிருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. தமிழ்நாட்டுலதான் இவ்வளவு சாதிகள் இருக்கு, இவ்வளவு கிளை சாதிகள் இருக்கு, வேற எந்த இடத்துலயும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு வந்து பேசியிருக்காரு. ஓகே, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அவரும் போய் அவர் என்னென்ன கண்டுபிடிக்காத பாரு. டைலாக் நீ சொல்லக்கூடாது. ஜப்பான்காரங்க கண்டுபிடிக்கிறான் அப்படி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் சொல்றாரு, எனக்கு அந்த டைலாக் தோணவே இல்லை பாருங்க. சரி, ஓகே விடுங்க. அவர் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில மழை வெளுத்து வாங்க போகுது அப்படின்றாங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க மே மாசத்துல. இந்த ரெட் அலர்ட்லாம் நம்ம எப்போ பார்ப்போம்னா நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் தான் பார்ப்போம். ஆமா, அட்வான்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த ரெட் அலர்ட் 8 மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து கோவை, நீலகிரி அங்க வந்து ஆரஞ்சு அலர்ட், அதே மாதிரி திருப்பூர், திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கு ரெட் அலர்ட். ரொம்ப கவனமா இருக்கணும். 25, 26ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க பரவலா மழை பெய்யுங்கிறாங்க. இந்த இடத்துல கூடுதலா மழை பெய்யுங்கிறாங்க. 25, 26 பிளான் பண்ணி பண்ணுங்க எதா இருந்தாலும். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து மாநாடு ஒண்ணு கூட்ட போறாங்களாம் தேமுதிகல இருந்து. மிகப்பெரிய மாநில மாநாடா அது இருக்கும் அப்படின்னு பிரேமலதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி இந்த மாநாடு கடலூர்ல நடக்க போகுதான். அந்த மாநாட்டில் தான் யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட போறாங்களாம். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ நெயில் பைட்டிங் மூமெண்ட். தேமுதிக அப்புறம் தலைவர் பாமகவா, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, ஜி.கே. வாசனா. கரெக்ட், ஜி.கே. வாசன் தான் ஆல்ரெடி ஒரு கூட்டணியில அட்டாச் ஆகிருக்காரு. கட்சியை இணைச்சிருவாரு போல அவரு. இருந்தாலும் வந்து இவங்க 2 பேரும் என்ன எடுக்க போறாங்க வச்சா அந்த வாட அரசியல் இருக்க போகுது இல்ல. அதனால அவங்க 2 பேரும் எங்க போனாலும் நம்ம கூர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். 2 பேர் இல்ல 3 பேர். இன்னொருத்தர் யாரு? 3 பேர் இல்ல 4 பேர்னே சொல்லலாம். யார் யார சொல்ற? இல்ல, விஜய பிரபாகரன், சுதீஷ் எல்லாம் விட்டுட்டீங்களே, அந்த கட்சியில பவர்ஃபுல்லான ஆட்கள். பிரேமலதா, சுதீஷ், விஜய் பிரபாகரன். இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் ஜி.கே. வாசன் தான். இல்ல, மொத்தமா 4 பேர் தான் தமிழ்நாடு அரசியல புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தேமுதிக என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. எல்லா கட்சியும் ஜனவரி 9ஆம் தேதி அங்கதான் கடலூர்ல தான் போக்கஸ வச்சிருப்பாங்க. இவங்க எங்க 2 இடத்துல பேசினாலும் பேசுவாங்க, அது நமக்கு தெரியாது. தாவேக்காக பிளான் வச்சிருக்காங்களாம் டிசம்பர்ல ஜனவரி ஒரு பெரிய மாநாடு போடலாம் அப்படின்னு. இப்படிலாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா 2025 ஜனவரி பிறந்தோடனே பாருங்க பெரிய அரசியல் சசால இருக்கும்னாங்க, பிப்ரவரினாங்க, மார்ச்னாங்க, ஏப்ரல்னாங்க, மேயே முடிஞ்சு வச்சு. அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க போல. 2026 தான் ஏதோ பண்ண போறாரா என்னன்னு தெரியல. இதுக்கிடையில சீமானோட கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பயணிக்கிறாரு நத்தம் சிவசங்கரன். இவர் தான் கொள்கை பரப்பு செயலாளர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். எப்படி பயணிச்சு அவருக்கே இப்ப சந்தேகம் வந்துருச்சு. அவரே வந்து கட்சியில தான் இருக்காரு, இன்னும் நாத்தாக்கால தான் இருக்காரு. ஆனா அவரு நம்ம நிருபர் ராம் சங்கர் வந்து பேசியிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குல்ல, வேல்முருகன், அவர் வந்து அண்ணன் சீமானோட ஒருபடி அவரே மேல். ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க எந்த பிரச்சனையில சிக்கினாலுமே அவர் வந்து ஆதரவா துணை நிற்பாரு. ஒரு எம்எல்ஏவா தான் இருக்காரு, இருந்தா கூட அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போய் மக்களுக்காக அவர் வந்து பாடுபட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் சீமான், நான் ஒரு பொது பிரச்சனையில கைதானே, அதுக்கு ஒரு அறிக்கை கூட விடல, அதனால அவரோட இவரே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் கட்சியில இருக்காரு. ஆமா, இவரோட மேல்லாம் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் தாவாக்க ஏன் அங்க போகல அப்படின்னா, அவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறதுல என்னோட உடன்பாடு இல்ல, திமுக கூட்டணியில இருக்கிறதுனால நான் போகல அப்படின்றாரு. ரெடியா தான் இருக்காரு போல. ஆனா என்னன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து மாநில அந்தஸ்து கிடையாது. பட் நாம் தமிழுக்கு தான் மாநில அந்தஸ்து இருக்கு. அது இவர் சொல்றத பார்த்தா அடுத்த தேர்தலில் போயிரும் இவரே சொல்றாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு, தாவேக்கா வந்ததுனால. அதே மாதிரி இன்னொருத்தவங்க தாவேக்கா பத்தி பேசுற வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க வந்து இப்ப டிஎம்கே மாறிட்டாங்களாம். வந்து பிஜேபியோட இன்னொரு முகமா இருக்கு தாவேக்கான்னு செட் பண்ணது கொடுத்துருக்காங்க. உடனே பாத்தீங்களா, இப்ப வைஷ்ணவி எல்லாம் பெரிய ஆளான்னு டிஎம்கே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டிஎம்கே ஜாயின் பண்ணோடனே பாத்தீங்களா, அவங்களே டிவிக்கு என்ன நடக்குது சொல்றாங்க பாத்தீங்களாட்டு அதோட புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஒண்ணு, இதெல்லாம் சோசியல் மீடியாக்குள்ளதான் இந்த அரசியல்லாம் நடக்குது, இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப் தினம் தினம் ஒரு அதிரடி நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாப்ல.
இன்றைய கோட்டா என்னன்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகத்திலேயே மிக முக்கியமான பல்கலைக்கழகத்துல ஒண்ணு. அதுல நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் போய் வந்து படிப்பாங்க. இப்ப அதுக்கு தடை விதிச்சிருக்க ட்ரம்ப்புடைய நிர்வாகம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எதிரி நாடு சீனா உள்ளிட்ட எதிரி நாடுகளை சேர்ந்த பல பேர் வந்து படிக்கிறாங்க, அது நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணக்கூடாது, கல்வியா பாருங்க அப்படின்னு. ஆமா, ஹார்வர்ட் நிர்வாகம் இதுக்கு எதிராக இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் வந்து இதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து ஏற்கனவே ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்த தென்னாப்பிரிக்க பிரதமர் சிரில் ராமபோசா அவர் வந்திருந்தாரு. அவரை வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு 4 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காரு ட்ரம்ப். பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, வெள்ளை இனத்தவர்களை தென்னாப்பிரிக்கால படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க, இனப்படுகொலை நடக்குது அப்படின்லாம் வந்து ஒரு 4 பேப்பரை வச்சுட்டு எந்த ஆதாரமும் இல்லாம நிறைய குற்றச்சாட்டை அடுக்கிட்டே போனாரு. உங்க பின்னாடி ஒரு வீடியோ ஓடுது பாருங்க, அதுல பாருங்க என்ன அவர் கத்திட்டு இருக்காரு பாருங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு வந்து சிரில் ராமபோசா என்ன சொல்றாருன்னா, எங்க நாட்டுல வந்து குற்றங்கள் நிறைய நடக்குது, அது உண்மைதான். ஆனா வந்து இந்த மாதிரி இனப்படுகொலை அதெல்லாம் நடக்கல. எல்லா இனத்தவர்கள் மேலேயுமே இந்த மாதிரி தாக்குதல் நடக்கப்படுது, அதை கட்டுப்படுத்தணும். ஆனா கருப்பினத்தவர்கள் தான் அதிகமா கொல்லப்படுறாங்க, அப்படி பார்த்தா கூட நீங்க வந்து ஆதாரம் இல்லாம சொல்லாதீங்கன்னு அங்கேயே ஒரு வாக்குவாதம் போச்சு. ஆனா இனப்படுகொலை எங்க நடந்துட்டு இருக்குன்னு ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தெரியாதா, ட்ரம்ப்புக்கு தெரியாதா, உலகத்துக்கே தெரியாதா? எங்க நடந்துகிட்டு இருக்கு? பாலஸ்தீனத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. தினம் தினம் ஒரு 80 பேர் 90 பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க. குழந்தைகள் பசி பட்டியலாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில செய்தி படிக்க தெரியுது, பசியால ஒரு 20 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க, முதியவர்கள், குழந்தைகள். இப்ப இதுக்கு இஸ்ரேலுடைய தலைவர் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, காசாவை நாங்க கைப்பற்ற வரைக்கும் இந்த போர் நடந்துகிட்டே தான் இருக்கும், காசாவை கைப்பற்றி முடிச்சோடனே தான் அந்த போர் முடிவு பெறும் அப்படிங்கிறாரு. அப்ப தெளிவா ஒரு திட்டத்தோட இருக்கு இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா. பாலஸ்தீனர்களை கூண்டோடு அழிக்கிறது நிலைப்பாடு எடுத்துருக்காங்கிறது தெரியுது. இது வந்து இஸ்ரேலுக்குள்ளே பயங்கரமான எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. இஸ்ரேல் இருக்கிற பல மக்களுமே இப்படி குழந்தைகளை போய் கொள்ளாதீங்கன்னு வந்து போராட்டம் பண்றாங்க நெதன்யாகு அரசுக்கு எதிராகவே. இந்த இனப்படுகொலை எல்லாம் ட்ரம்ப் கண்ணுக்கு வந்து தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கோல்டன் டோம்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. விண்வெளியில இருந்து தாக்கினா கூட வந்து நம்ம அமெரிக்காவை தாக்க முடியாது ஏவுகணைகளால, அந்த அளவுக்கு ஒரு இராணுவ தளவாடம் நம்ம உருவாக்குறோம்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு இப்போ சீனா அதே மாதிரி ரஷ்யாலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவர் வந்து விண்வெளியையும் இராணுவமயமாக்க பார்க்குறாரு, அங்கே போய் ஆயுதங்களை சேமிக்கணுங்கிற ஒரு திட்டம்லாம் கூட இருக்கும் போல ட்ரம்ப் பேசுகிறத பார்த்தா. அதனால இது வந்து எங்களுக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கு, இதெல்லாம் உடனடியாக கைவிடணும் அப்படின்னு சொல்லி சீனாவும் ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. இங்கே சீரழிச்சதை பத்தாது, விண்வெளியில போய் வந்து நடத்துங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்க வரைக்கும் 50 பேர்களும் பெரிய கேள்விக்குறியாதான் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல கலக்கியும்பாங்க, எக் கலக்கியும்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில வந்து எக் கன்ஃபியூஷன் போட்டிருக்காங்களாம் ஒரு கடையில. இதை டிரான்ஸ்லேட் பண்ணவன யாராச்சும் பாத்தீங்களான்னு அருவாளோட சுத்திட்டு இருக்காங்க. அது இந்த கலக்கிக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் பேரு வேற மாறுதல் போடுமா, வடியல்னா சொல்லுவாங்க ஒரு ஊர்ல. எங்க ஊர்ல கலக்கி, எங்க ஊர்ல எல்லாமே சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கலக்கி, வடியல் எல்லாமே. எர்த்குவேக், சுனாமி, கொரோனா, டிமானிட்டைசேஷன், வாரெல்லாம் பார்த்துட்டேன். இன்னும் ஜாம்பியும் ஏலியனும் மட்டும் பார்த்துட்டா ஐ ஆம் பினிஷ் அப்படின்றாங்க. ஜாம்பி எப்ப பார்த்துட்டு தான் இருக்கும். அரசியல்வாதிகள் ரூபத்துல கடிச்சு வைக்கிற மாதிரியே சில பேர் பேசுறாங்கல்ல. என்னடா இது பிளட் பேங்க்னு போட்டிருக்கு, குங்குமத்தை வச்சிருக்கீங்க, இனிமேல் அதான் பிளட் பேங்க். கஷ்டத்திற்கு நகையை அடகு வைப்பாங்க, இப்ப நகையை அடகு வைக்கிறதே கஷ்டமாக்கிட்டாங்க. உண்மை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம நேத்தே ஆக்சுவலி நம்ம சொன்னோம், பிரதமருடைய நரம்புல என்ன ஓடுது, சிந்தூர் குங்குமம், சிந்தூர் ஓடுது. நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்துல பார்த்துருப்போம், நாகார்ஜுனா நீ கையை முறுக்குனாப்புலன்னா புடைச்சுக்கிட்டு நரம்பு வந்து அப்படியே ஏறும். அவ்வளவு நரம்பு இருக்கவே இருக்காது கையில, இருந்தாலும் அதுல வெளியே வந்து காட்டுவாங்க அந்த படத்துல. டக்குனு ஏதாவது கூல் பண்ணிட்டாங்கன்னா கையை ஃப்ரீஸ் விட்டாருன்னு வச்சு அப்படியே குறையும், திரும்பி முறுக்குனா என்ன ஆகும், அப்படியே ஏறும். அது மாதிரி ஜிஏ பாக்குறப்ப அப்படிதான் தோணுது எனக்கு. பேசுற ஸ்பீச் எனக்கு ஹிந்தி எனக்கு தெரியல, எனக்கு புரியல, இருந்தாலும் அந்த லாங்குவேஜ பாக்கணுமே. என் மனசு கூலாதான் இருக்கு, அது எப்பவும் கூலாதான் இருக்கும். ஆனா என் ரத்தம் சூடா இருக்கு, அது ரத்தம் கிடையாது, சிந்தூர். என்னது இது வடிவேல் பேசுற மாதிரியே இருக்கே. இல்ல நீங்க பேசுனது சொன்ன, ஜி பேசுனது நாகார்ஜுனா பேசுன மாதிரிதான் இருந்துச்சு.
ஜி நாகார்ஜுனா மாதிரி ரச்சகனா இருந்திருக்காரு. லட்சக்கணக்கில் விருதை ஓடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சூனாப்பானா. சரி, ஓகே, நன்றி. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.